Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இன்னைக்கு நம்ம வெந்தயக்கீரை வச்சு தான் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். வெந்தயக்கீரையில நம்ம யூசுவலா பொரியல், கூட்டு இல்ல சாம்பார்ல கூட நம்ம போட்டுருப்போம். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு தொக்கு ரெசிபி. அதாவது ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்ற அளவுக்கு நிறைய நாளைக்கு வரும். இப்போ நம்ம இந்த வெந்தயக்கீரை தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் கட்டு வெந்தயக்கீரையை அந்த லீவ்ஸ் மட்டும் எடுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை ரஃப்பாக சாப் பண்ணிக்க போகிறோம். பொதுவாகவே வந்து கீரை வகைகள் வந்து நம்ம எல்லாருக்குமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளதுன்னு தெரிஞ்சது தான். வெந்தயக்கீரையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வயிற்று புண்ணாத்துறதுக்கு, அப்புறம் வந்து டைஜஷன் ப்ரமோட் பண்ணுறதுக்கு, நம்மளோட பிளட் சுகர், ஈவன் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு எனர்ஜி லெவல் பூஸ்ட் பண்ணுறதுக்குமே வெந்தயக்கீரை நம்மளுக்கு நல்லா பயன்படும். நீங்கள் வந்து உங்களுக்கு எப்போலாம் வெந்தயக்கீரை கிடைக்குதோ அட்லீஸ்ட் ஒரு 10 நாளைக்கு ஒரு இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கீரையை வாங்குறதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம வந்து இந்த தொக்குக்கு வந்து ஒரு பேஸ்ட் அரைக்கணும் மசாலா. அது என்ன அப்படின்னு பார்த்தோம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா. இது வந்து அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் நம்ம சேர்த்துக்கலாம். என்னதான் வெந்தயக்கீரை போட்டாலுமே வெந்தயமே கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா இன்னும் நல்லது தான் நம்மளுக்கு. ஸோ இந்த வெந்தயக்கீரை தொக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம். மெயினாக இது வந்து இது நல்லா செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 1 or 2 months வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லைனா வந்து யாருக்காவது கொடுத்து விடணும், கொஞ்ச நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி வேணும்னா கண்டிப்பாக இந்த தொக்கு நீங்கள் தாராளமாக செய்யலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், அப்புறம் பூண்டு வந்து ஒரு 7-8 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் 1 சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் வந்து நல்லா லைட் ப்ரௌனாக ஆயிட்ட பிறகு நம்ம இதை வந்து தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் நம்ம இந்த தொக்கு தேவையான அளவுக்கு புளி நம்ம புளியோட சேர்த்து உப்பையும் சேர்த்து நம்ம வறுத்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம இது வச்சு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால இந்த ஸ்டெப்பு பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் நம்மளுக்கு கூட நாள் இந்த தொக்கு கெட்டு போகாமல் நல்லா வரும். புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு அந்த அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக இதை வந்து வறுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஏற்கனவே வறுத்தது கூட இந்த புளியும் போட்டு நல்லா ஃபைனான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தொக்கு ப்ராசஸ் ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் கடுகு. ஸோ இந்த தொக்குன்றதுனால வந்து உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கடைசியில் அதாவது பாதி ஸ்டேஜில் நம்ம இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கடுகு பொடிஞ்சதும் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். அப்புறம் காஞ்ச மிளகா 1 கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா இந்த வெந்தயக்கீரை, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எப்போல்லாம் நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான வெந்தயக்கீரை கிடைக்குதோ அது அப்போ நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த தொக்கு வந்து நீங்கள் ரைஸுக்கு, லஞ்ச் பாக்ஸ்க்கு குவிக்காக ஏதாவது ஒன்றத்தை போட்டு கலந்து கொடுக்கணும் அப்படின்னா கீரையும் சேர்த்த மாதிரி ஆச்சு, நம்ம குவிக் ஃபிக்ஸாகவும் இருக்கும். இல்லை இட்லி, தோசை, தயிர் சாதம் அந்த மாதிரிக்கும் நீங்கள் தொட்டும் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வெந்தயக்கீரை கிடைக்கலன்னா இதே ரெசிபி நீங்கள் எந்த கீரைக்குனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கீரை எதுனாலும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீரை வந்து ஒரு 4 நிமிஷம் வதங்கினா போதும். நம்மளுக்கு கலர் ரொம்ப சேஞ்ச் ஆக தேவை கிடையாது. இதுக்கு கூட நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துப்போம். நம்ம ஏற்கனவே ஒரு கீரை தொக்கு ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நான் அதனோட லிங்கையுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ மஞ்சள்தூளும் நல்லா ஒரு 30 செகண்ட்ஸ் வதங்கிட்ட பிறகு நம்ம வதக்கி அரைச்சி வச்சிருக்கிற இந்த பேஸ்ட்டை சேர்த்துப்போம். இந்த பேஸ்ட் அரைக்கிறதுக்கு உங்களுக்கு தண்ணி தேவைப்படுச்சுன்னா ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து நம்ம போடாத வரைக்கும் இது இன்னுமே நிறைய நாள் வரும். அதே மாதிரி நம்ம இந்த பேஸ்ட்டில் வந்து வதக்கி தான் அரைச்சிருக்கோம் அப்படின்றதுனால வந்து உங்களுக்கு இந்த தொக்கு இன்னும் குவிக்காகவே ரெடி ஆகிடும்.
இப்போ நம்ம இந்த தொக்குக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த காரத்துக்கு நம்ம போடுற மிளகாய் தூள் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த தொக்குனாலே வந்து கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருக்கணும். அப்போ தான் வந்து இது கொஞ்சம் நாளைக்கும் வரும். நீங்கள் இமீடியட்டாக யூஸ் பண்ணுறீங்கன்னா நிறைய எண்ணெய் தேவை கிடையாது. நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாகவே இன்னும் ஒரு 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெய் வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இது ரெடி ஆகிடும். அப்படியே நம்ம அந்த பேனை விட்டு அப்படியே பிரிஞ்சு அப்படியே ஹல்வா மாதிரி வரும். இப்போ நம்ம தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம விட்ட எண்ணெய்லாம் கூடமே பிரிஞ்சு அப்படியே வந்துடும். ஸோ இது வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கிளாஸ் பாட்டில் ஒரு நல்ல ஒரு க்ளீனான ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா இது 2 மாதத்துக்கு மேலேயே வரும். நம்ம வந்து ரைஸுக்கும் சரி இல்லை வேறு எந்த மாதிரியான டிஃபன் டிஷ்ஷுக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போவுமே இணைஞ்சே இருங்க. இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.